ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இடி சாம்பார் வைக்க போகிறோம். அன்றைக்கி நம்ம இடி சாம்பார் பொடி திரிச்சோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்து அதை எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி அதை வச்சு நம்ம இடி சாம்பார் எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான காய்கறிகள் கொஞ்சம் எடுத்துருக்கேன். கத்திரிக்காய், கேரட்டு, தக்காளி, அவரைக்காய், பீன்ஸு, ஸோ மாங்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து பேசிக்கான காய்கறிகள். ஆனால் இடி சாம்பாருக்கு எல்லா காய்கறியும் போடலாம். இதில் வந்து பூசணிக்காயும் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். கிடைக்கல, ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பார்ப்போம். அப்புறம் கொஞ்சம் புளி எடுத்து நனையும் போட்டிருக்கேன். ஒரு 2 பிடி, அதாவது 2 நெல்லிக்காய் உருண்டை சைஸ்க்கு புளி எடுத்து ஊற போட்டுருங்க. அப்புறம் இதுக்கு உள்ளின்னு சொல்லுவாங்க, சாம்பார் வெங்காயம் சொல்லுவாங்க, சின்ன வெங்காயம் சொல்லுவாங்க. ஸோ அது நிறைய போட்டால் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வந்துக்கோங்க சாம்பாருக்கு, இடி சாம்பாருக்கு. ஸோ இந்த இடி சாம்பாருக்கு வந்து இந்த மட்டும்தான் இல்லை, நிறைய கிழங்கு வகைகளும் நிறைய சேர்க்கலாம். அதுமாதிரி இடி சாம்பார் பொடி இப்போ போடுறேன். நான் 300 பருப்பு எடுத்துருக்கேங்க. துவரம் பருப்பு 300 பருப்பு போட்டு குக்கரில் விசில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த 300 பருப்புக்கு எவ்வளோ போடணும் அப்படின்னா, ஒரு 6 ஸ்பூன் கிட்டக்க போட்டுக்கோங்க இடி சாம்பார் பொடி. ஏன்னா இது அவ்வளோ உரப்பு இருக்காது, டேஸ்ட்டு தான் நிறைய இருக்கும். ஸோ அதனால் ஒரு 6 ஸ்பூன் இடி சாம்பார் பொடி போட்டு நீங்கள் செய்யலாம். ஸோ புளி, வெங்காயம், அப்புறம் இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ அப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தேங்காய் மசாலாவில் நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா, தேங்காய், வெள்ளைப்பூடு, சீரகம், வெங்காயம், சின்ன வெங்காயம் தான், இதெல்லாம் போட்டு ஒரு அரைச்சி வச்சு 2 சில்லு மட்டும் போட்டு அரைச்சி அது ஒரு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஆக்சுவலாக தேங்காயே சேர்க்க மாட்டாங்க சாம்பாருக்கு. கொஞ்சம் தேங்காய் டேஸ்ட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அது வந்து 2 சில்லு தான். சில பேர் துருவி போடுவாங்க, நம்ம வந்து கொஞ்சம் அரைச்சி போடலாம். பூசணிக்காய் கிடச்சிட்டுங்க. ஸோ ஒரு சின்ன பீஸ் பூசணிக்காய் மட்டும் இதில் போட்டிங்கன்னா இன்னும் குழம்பு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குன்னு ஒரு மனம் இருக்குது பார்த்துக்கோங்க பூசணிக்காய்க்குன்னு. அது இந்த சீசனில், அந்த பொங்கல் சீசனில் அது மட்டும்தான் இந்த பூசணிக்காய்லாம் நல்லா கிடைக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் அதை விட்டுறாதீங்க, பூசணிக்காய் போட்டுக்கோங்க. சிறுகிழங்கு இருந்தால் சிறுகிழங்கு போட்டுக்கோங்க. எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன துண்டு போட்டிங்கன்னா அந்த சாம்பார் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து பொங்கலுக்கு இடி சாம்பார் வச்சு சாப்பிட்டோங்க. அப்போ எல்லா காய்கறியும் போட்டு வச்சு சாப்பிட்டோம். ஸோ அப்போ அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டாங்க, கிடைக்கல. ஸோ சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுட்டு ஒரு 2-3 பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா போதும். பச்சை மிளகாவும் போட்டிருக்கோங்க. அதை வந்து வெட்டி போட்டுறாதீங்க, வாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பச்சை மிளகா சேர்க்குறது. வெட்டி போட்டிங்க அப்படின்னா 2 கீரி போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி போட்டிங்கன்னா உரப்பாயிரும். அதனால் அது வேணாம். சும்மா வாசனைக்கு அப்படியே போட்டுருங்க. போட்டு மஞ்சத்தூள் போட்டாச்சு. அப்புறம் நம்ம எடுத்து வச்ச இடி சாம்பார் பொடி, ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தேங்காய் மசாலாவில் தேங்காய், வெள்ளைப்பூடு, வெங்காயம், சீரகம், இதை மட்டும் ஒரு 2 சில்லு தான். 2 சில்லு தேங்காய், வெள்ளைப்பூடு, சீரகம், வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஒரு சுற்று மட்டும் மிக்சியில் ஒரு சுற்றிட்டு அதை எடுத்து அப்படி பரபரான்னு துருன்னு இருந்தால் போதும். அப்புறம் உப்பு, கல் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. புளி கரைச்சி வச்சுருப்போம் பார்த்துக்கோங்க. புளி நல்லா கரைச்சி வச்சுட்டு அந்த புளி கரைச்ச தண்ணியும் அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இப்போது வந்து நம்ம தேவையான மிக்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. காய், மஞ்சத்தூள், இடி சாம்பார் பொடி, அப்புறம் தேங்காய் மசாலா, உப்பு, புளி எல்லாமே ஊற்றியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். அதாவது இந்த காய் நல்லா முங்கி காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். ஏன்னா நம்ம அடுத்தால பருப்பு கரைச்சி ஊற்றும் போது குவான்டிட்டி நிறைய ஆயிடும். ஸோ காய் வேகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி வச்சா போதும். ஸோ இதை தண்ணி நல்லா ஊற்றிட்டு நல்லா இது பண்ணி விடணுங்க, கலந்து விடணும். ஸோ கலந்து விடுறதுக்கு வந்து நல்லா கையை வச்சு வெசைஞ்சி விட்டுட்டாலே நல்லா தான் இருக்கும். கரண்டி வச்சு கிண்டி விடலாம். கரண்டி வச்சு கிண்டினா வச்சுக்கோங்க. நம்ம இடி சாம்பார் பொடியில் பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அங்கங்கே கட்டியாக விழுந்துடக்கூடாது. ஸோ ஆக்சுவலாகவே என்ன செய்யணுன்னா, இந்த சாம்பார் பொடியை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் ஊற்றி வச்சாலே அது பெஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக நிறைய பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டேரெக்டாகவே போட்டாச்சு. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் தூக்கி அடுப்பில் வச்சிட வேண்டியதான். இது ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டுருக்கேன். பக்கத்தில் பருப்பு போட்டு அது வேக வச்சுருங்க. ஸோ பிரவீன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அது கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சாச்சு. தாளிச்சத்துக்காக கருவேப்பிலை உருவுறான். அவன் தான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அவர் கருவேப்பிலை உருவுறாங்க. பாருங்களேன், இந்த கருவேப்பிலை எப்படி உருவிருக்காங்கிறத நான் தாளிக்கும் போது காமிக்கிறேன். ஸோ அப்புறம் மல்லி இலை கட் பண்ணுறாரு. மல்லி இலை வந்து நாங்கள் இப்படி தான் நல்லா கழுவிட்டு இப்படி வச்சு சிசர் வச்சு கட் பண்ணிடுவோங்க. கட் பண்ணி எடுத்து போட்டாலே நல்லா தூரத்துக்கு நல்லாயிருக்கும். அவன் தான் கட் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஸோ அவன் தான்
இங்கே எங்களை வேலையே செய்ய விடலை. ஸோ நான் தான் நான் தான் செய்வேன். ஸோ லீவ் டைமில் எடுத்தோமா இந்த இது. ஸோ லீவில் பண்ணும்போது தான் இந்த மாதிரி இட்லி சாம்பார்லாம் பண்ண முடியும். ஸோ ஏன்னா காலையில் ரஷ்ஷான டைமில் வந்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. டக்கு டக்குன்னு சிம்பிளாக ஏதாவது செஞ்சு தான் டிஃபன் பாக்ஸ் கட்ட முடியும். ஸோ அவன் செஞ்சுட்டான். ஸோ பருப்பு நல்லா இது கொதித்த உடனே காய் நல்லா வெந்துட்டு அதில் பருப்பை நல்லா எடுத்து ஊற்றலாம். பருப்பையும் நீங்கள் ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி எடுத்து அதில் காயப்பொடி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க. பருப்பை கடைஞ்சி வச்சுட்டு அதை எடுத்து நல்லா கொதித்து காய் வந்த இதில் ஊற்றிடுங்க. பார்த்திங்கன்னா நம்ம குவான்டிட்டி கம்மியாக வச்சு இது பண்ணோம். பருப்பு ஊற்றினோடனே மேலே வரைக்கும் வந்துட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக 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 நல்லா குழம்பு வந்து நல்லா கட்டியாயிருங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே வந்து கட்டியாக குழம்பு வைக்கணுங்கிறதுக்காக சில பேர் வந்து சாம்பார் வந்து திக்காக கட்டியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டே தண்ணி கம்மியாக வச்சு அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகிட்டு ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்டியே உள்ளே இறங்காது, அவ்வளோ திக்காயிரும். ஏன்னா நம்ம இந்த இடி சாம்பார் பொடியில் நிறைய பருப்பு சேர்த்துருக்கோம். பருப்புங்கிற சேர்த்தாலே வந்து அது வந்து திக்னஸ் தான் கொண்டு வரும், கட்டியாகும். ஸோ அதனால் வந்து தண்ணியாகவே நீங்கள் செய்யுங்க. சாம்பார் தண்ணி இறக்கி வச்சாச்சு, கொதிச்சுட்டு இடி சாம்பார் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுத்த தாளிச்சதுக்கு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு போட்டிருக்கோம். அது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் வெங்காயம் போடணும். ஸோ இடி சாம்பார் அப்படிங்கிறதே வந்து ஒரு பொங்கலுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா பொங்கல் டைமில் தான் வந்து இடி சாம்பாருக்கு வந்து சாதாரணமாக நம்ம நார்மலாக போடுற காய்கறி மட்டும் போட்டால் அது சாதாரண சாம்பார் மாதிரி ஆயிடும். எல்லா காயும் வந்து அதோடய ஃப்ளேவர்ஸும் வந்தால் தான் அதோடய டேஸ்ட் வரும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த பொடி வந்து அவ்வளோ ஒரு திக்கான பொடி. அந்த பொடிக்கு அவ்வளோ காய் போட்டால் நல்லாயிருக்கும். அந்த எல்லா வகையான காயிலையும் ஒன்று போட்டாலே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கடுகு வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்குறோம். வெங்காயம் வந்து எல்லாமே இந்த இதுக்கு பாருங்கள், நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், இந்த இடி சாம்பாருக்கு எல்லாமே சின்ன வெங்காயம் தான் சேர்க்குறேன். எந்த இதுலேயுமே வந்து பல்லாரி சேர்க்கலை. பல்லாரினா பெரிய வெங்காயம் நான் சேர்க்கவே இல்லை. ஸோ எல்லாமே சின்ன வெங்காயமே சேருங்க. பார்த்தீங்களா, கருவேப்பிலை சரி பிரவீன் உருவனை கருவேப்பிலை எப்படி உருவிருக்கான் பாருங்கள். இப்படியே தான் உருவணும், இப்படியே தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதெல்லாம் காம்பு கூட இல்லாமல் அப்படியே போட்டுருக்கான். அதுதான் அவனோட டச் இருக்கான் அப்படி. அவனுக்கே தான் இதை கொடுக்க போகிறேன் பாருங்கள். கடைசியில் பாருங்கள், அவனுக்கு தான் இந்த இதை கொடுத்து சாப்பிட சொல்ல போகிறேன். ஸோ நல்லா வெந்துட்டு நல்லா ப்ரௌனிஷாக வெந்ததுக்கப்புறம் இந்த தாளிச்சத்தை தூக்கி நம்ம அதில் கட்டிடலாம். இந்த குழம்பு இறக்கி வச்சுருக்கிறதுல அப்படியே கட்டிட தான். வா எப்படி இருக்குது பாருங்கள். தால்சமும் ஒரு வாசம் தாங்க. அது சின்ன வெங்காயத்தில் போடுற தால்சம் வந்து பயங்கர வாசமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் பெரிய வெங்காயத்தில் போட்டிங்கன்னா கூட இவ்வளோ வாசம் வராது. சின்ன வெங்காயத்தில் போட்டு அதை தாளித்து நீங்கள் அதை ஊற்றும் போது செம்ம வாசமாக இருக்கும். அதான் டேஸ்ட்டு. ஸோ மேக்ஸிமம் அது மாதிரி சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப சத்துங்க. ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்குள்ள தன்மை வந்து சின்ன வெங்காயத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் ஆச்சி அப்படிலாம் அவங்களாம் நிறைய சொல்லுவாங்க. சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடெல்லாம் அதிகமாக சேருங்க, அதுவே வந்து உங்களுக்கு வந்து நோயே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடும் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ நல்லது. ஸோ ஒரு இதில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி 4 வத்தல் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு அதில் காயப்பொடி போட்டு வதக்கி அதில் வந்து நம்ம எடுத்து வச்ச சாம்பாரை ஊற்றி சேர்க்கனா இது வந்து நல்ல வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே இடி சாம்பார்லேயும் வத்தல் போட்டு இது பண்ணியிருக்கோம், மிளகா போட்டிருக்கோம், இதுலேயும் வத்தல் போட்டிருக்கோம். ஸோ உரைக்குமே அப்படின்னு தான் நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம மிளகா வந்து நம்ம கீரி போடலை, சரி வத்தல் வந்து வாசத்துக்கு தான் போடுறோம். இடி சாம்பார்லேயும் ஓரளவுக்கு தான் நம்ம உரப்பு சேர்த்துருக்கோம், ரொம்ப சேர்க்கலை. ஸோ எல்லாம் சேர்ந்து வரையில் இவ்வளோ சாம்பார் கூட்டும் போது உரப்பு கரெக்டாக இருந்துச்சுங்க. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ எடுத்து வச்சு இந்த சாம்பார் எடுத்து அதில் ஊற்றுறோம். ஏன்னா இப்படி தான் ஊற்றணும், இதை தூக்கி அதில் ஊற்றக்கூடாது. ஏன்னா இதில் உள்ள காய்ப்பொடியெல்லாம் போட்டுக்க அந்த வாசம் வந்து சட்டியோடு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் அதில் ஊற்றி அதுக்கப்புறம் இந்த இதை தூக்கி குழம்புல ஊற்றினீங்கன்னா தான் அது ஃபுல்லாக வாசம் ஃபுல்லாக அதில் இறங்கும். அப்பா செம்மையாக இருக்குது. அவ்வளோதாங்க, இடி சாம்பார் ரெடிங்க. ஸோ இதில் வந்து நம்ம மல்லியில் சேர்த்துட்டு ஃபினிஷிங் பண்ணிட வேண்டியதான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ இதுதாங்க இடி சாம்பார். அந்த காலத்தில் வந்து இடி சாம்பார் அப்படின்னாலே இடி சாம்பார் பொடி எடுத்து எப்படி திரிப்பாங்க அப்படின்னா உரலில் போட்டு திரிப்பாங்கங்க, உரலில் போட்டு இடிப்பாங்க. ஸோ அதனால தான் இடி சாம்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஷினில் கொடுத்து திரிக்கிறது வைக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அந்த காலத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா எல்லாமே பச்சையாக அதே சேர்ப்பாங்க.
சாம்பாருக்கு. ஸோ பொடி கண்டுபிடிச்சதே வந்து இடிக்கணும் அப்படிங்கிற. அந்த காலத்தில் மிஷினும் கிடையாது பார்த்தீங்களா. ஸோ உரலில் போட்டு இடித்து அதுக்கப்புறம் அது ஒரு பொடியாக தயாரித்து அதுக்கப்புறம் அதை வந்து குழம்புல போட்டு சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதை தான் இடி சாம்பார் பொடி அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்படி வச்சு இது பண்ணிடலாம், இன்னும் நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது பண்ணியாச்சு பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து இன்னொன்று சின்ன பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இந்த குழம்பு இப்போ தண்ணியாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் நேரம் ஆக ஆக வந்து நல்லா திக்காயிருங்க. இப்போ சுட சுட இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தண்ணியாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இடி சாம்பார்னாலே நல்ல திக்காக கட்டியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆகும்போது நல்ல திக்காயிரும். அதனால் நீங்கள் வந்து மறுபடியும் சொல்கிறேன், திக்காக தான் குழம்பு வேணும், அதாவது நல்லா கிரேவிமே கட்டியாக வைக்கணும், சாம்பார் கட்டியாக சாப்பிட்றவங்க வந்து அதனால தண்ணியை கம்மி பண்ணி வச்சு சாப்பிடுவேன் செய்வேன் அப்படின்னு செய்யாதீங்க. தண்ணி நிறைய வைங்க, அப்போ தான் காய் நல்லா வேகும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆகும்போது நல்லா கட்டியாயிரும். ஸோ இடி சாம்பார் ரெடி ஆயிடுச்சிங்க. ஸோ இதை வந்து பிரவீன்கிட்ட கொடுத்து தான் டெஸ்ட் பண்ணணும். பார்க்கலாம் அவன் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு. என்ன பிரவீன் செய்கிற? சூப்பர் சூப்பரா பெருமாள் வருது. எப்போ எவ்வளவு பெருசு. பிரவீன் என்ன சாப்பிட போறீங்க? ஏய் இவ்வளோ நேரம் என்ன குழம்பு வச்சோம்? இடி சாம்பார். இடி சாம்பார் உனக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தொட்டுக்க என்னது? ஐ அப்பனா சாம்பார் வெஜிடபிள். பிரவீன் என்னது? சீனரிக்க வத்தல். My favorite. எப்படி? My not the favorite சீனரிக்க வத்தல். சீனரிக்க வத்தல். ஏன் பிரவீன் கத்திட்டே இருக்க? பிரவீன் அப்போ தான் எடுத்து 1 and 2 finally 3 அப்பளமா? மூணுத்தி ஒரே வயல் அமைக்கிறீங்களே நானும். இதோ கொஞ்சம் சீனரிக்கா வத்தல். Inky, Pinky, Ponky, father has a donkey, father crack, Inky, Pinky, Ponky. ஏய் உனக்கு மட்டும் அப்பளம் தான் வருமா? ஃபஸ்ட்டு வீடியோவே இடி சாம்பார் இருக்கு. நீ அப்பளத்தை சாப்பிட்டுட்டு இருக்க. இடி சாம்பார் சாப்பிடுப்பா. சோறு இங்கி பிங்கி பார்த்து பார்த்தா உனக்கு மட்டும் அப்பளம் வருதா? சரி ஓகே பிரவீன் இடி சாம்பார் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. சுட்டுட்டு பிரவீனுக்கு சுட்டுட்டு சுடுதா? சரி ஓகே இந்த ஆற வச்சாச்சு. பிரவீன் அடுத்து சீனரிக்காய் வத்தலுக்கு போயாச்சு. அப்படி இருக்கு. ஓகேடா கண்ணா. இடி சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு, சாப்பிட்டு பார்த்து சொல்லு. அங்கே ஆற வச்சிருப்பாரு, அதை எடுத்து வாயில போடு. இந்த மாதிரி சாம்பார் சாப்பிட்டவே இல்லை. யா வேற மாதிரி. யா சுடுது. சரி ஓகே என்ன அல்டிமேட்டா இருக்கு. அது கொஞ்சம் சூடா இருக்கு.
அதெல்லாம் சரியாக சொல்ல முடியல. வீடியோ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். பாய். தேங்க்யூ.